என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹிந்தி வந்து மூன்றாவது மொழி என்றால் ஹிந்தி தான் எல்லா இடத்திலும் வந்து அழுத்தி விடும் என்று. அப்படி இல்லை. மற்ற மாநிலங்களே அவர்கள் உதாரணம் காண்பிக்கிறார். மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்களில் சுற்றி இருக்கின்ற மாநிலங்களில் ஹிந்தி படிக்கின்ற மாநிலங்கள், அதனால அவங்க ஹிந்தி படிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு சுற்றி இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் நமது சகோதர மாநிலங்களான மலையாளம், தெலுங்கு, கன்னடம். ஆக நம்ம மக்கள் மூன்றாவது மொழியாக அதை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒரு சகோதர மொழியை கூட நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, நான் மறுபடியும் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். இன்னைக்கு தமிழ் மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டு மாடல் என்று நீங்கள் சொல்ல மறுக்கிறீர்கள். திராவிட மாடல் என்று சொல்கிறீர்கள். திராவிட மொழியை மற்ற சகோதர மொழியை கற்றுக் கொடுக்க கூடாது என்று சொல்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மாடல் என்று சொல்வதில் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஸ்டாலினோட பெயர்லையும் தமிழ் இல்லை, அவரோட ஆட்சியின் பெயரிலும் தமிழ் இல்லை. அப்ப எங்கதான் தமிழ் இருக்கிறது? ஆக தமிழை இவர்கள் தான் மிகவும் மோசமான நிலைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க. மூன்றாவது மொழி வந்தது என்றால் ஹிந்தி நம்ம தமிழ் அழிந்து விடும். தமிழை யாராவது அழிக்க முடியுமா? 5000 வருடங்களுக்கு பழமையான மொழியை அதுவே நீங்கள் தமிழை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்று சொல்கிறேன். ஆக இந்த டாஸ்மாக் ஊழலை மறைப்பதற்காக நீங்கள் மொழி பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்றீங்க, தம்பி உதயநிதி சொல்றாரு, அதாவது இந்த மொழி பிரச்சனையை மறைப்பதற்கு டாஸ்மாக் எஃப்ஐஆரின் அடிப்படையில் வந்த குற்றங்களின் அடிப்படையில் நான் பத்திரிகை சகோதரர்களே கேட்கிறேன். இதுக்கு முன்னாலே எத்தனையோ பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது.